Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் ப்ரீவியஸ் இயர் நடந்த கொஸ்டின் பேப்பர் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 100 மார்க்ஸில் நமக்கு ஆஸ் யூஷுவல் ஜென்ரல் காமன் பேட்டர்ன் தான் நமக்கு ஃபாலோ பண்ணுறாங்க. இதே தான் நீங்கள் 10th வந்து இதே பேட்டர்னில் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா 14 மார்க்ஸ் நமக்கு 1 மார்க்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 synonyms. ஃபர்ஸ்ட் 3 synonyms. Synonyms means meanings and then antonyms. Antonyms 3 வரும் 6 வரைக்கும். நெக்ஸ்ட் 7லேருந்து 14 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பார்ட், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், சிலபிஃபிகேஷன், அடுத்து ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ், அடுத்து காம்பவுண்ட் வேர்டு இருந்தா, அடுத்து மாடல் வேர்ப்ஸ், லிங்கர்ஸ், டென்ஸ், இந்த மாதிரி நமக்கு வரும். அப் டு 14 வந்து 1 மார்க்ஸ் கவர் ஆயிடுது. ஸோ 100ல் 14 மார்க்ஸ் நமக்கு 1 மார்க்ஸ்லேயே, அதாவது சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் அண்ட் ஜென்ரல் பார்ட் வந்து 14 வரைக்கும் கவர் ஆயிடும். பார்ட் 2 பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின் இன் சென்டென்ஸ் ஆர் 2. ஸோ இதில் வந்து 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு எனி 3 எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம மேக்ஸிமம் இதில் கவர் பண்ணது தான் இருக்குது. நீங்கள் வந்து எழுதுறதுக்கு முன்னாடி சைட் ஹெட்டிங் போடுங்க ஒரு கொஸ்டினுக்கும். ஓகேங்களா? ஸோ why was Sachin asked to change the school? Sachin asked to change the schoolனு ஒரு ஹெட்டிங் போட்டு அதுக்கு கீழே நீங்கள் ஆன்சர் எழுதுனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு கொஸ்டினுக்கும் ஒரு சைட் ஹெட்டிங் கொடுத்து எழுதுனீங்கன்னா பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் ப்ரெசன்டேஷன். தென் செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா read the following sets of the poetic lines and answer any 3 of the following. 3 into 2 equals 6 marks. So each question carries 2 marks. ஸோ ஒரு கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா போம்ல இருந்து அப்ரிசியேஷன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து எனி 3 எழுத சொல்லியிருக்காங்க. 19, 20 அண்ட் தென் 21, 22 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் நீங்கள் சைட் ஹெட்டிங் எழுதலாம், தப்பு இல்லை. ஸோ கொஸ்டின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது ஈவன் ஒன் வேர்ட் ஆன்சர், ஐ மீன் ஒன் சென்டென்ஸில் தான் நமக்கு ஆன்சர்னாலும் சைட் ஹெட்டிங் கொடுத்து நீங்கள் எழுதுனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்ஷன் 3 ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து கிராமர் பார்ட் வந்திருக்கு, ஹோமோஃபோன்ஸ் கேட்டிருக்காங்க, பங்க்சுவேஷன் கேட்டிருக்காங்க, அண்ட் தென் ஐடென்டிஃபை த மெயின் கிளாஸ் அண்ட் சப்பார்டினேட் கிளாஸ். ஸோ சென்டென்ஸில் எது மெயின் கிளாஸ் எது சப்பார்டினேட் கிளாஸ்ன்னு மென்ஷன் பண்ணும். நெக்ஸ்ட் 27 பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் இன் த கொஹெரண்ட் ஆர்டர். ஸோ நமக்கு பங்க்சுவேட் த ஃபாலோயிங்னு ஃபஸ்ட்டு கேட்டாலே நமக்கு வந்து 2 திங்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பங்க்சுவேஷன் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் வந்தாகணும். இப்போ பாருங்க, வாட் ஆர் யூ லுக்கிங் அட் ஷீ செட். ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் இது இல்லை, அதுக்கு அடுத்து சேம் வித் மைண்ட் செட் மார்கி இருக்கு இல்லையா, செட் மேகி. இதில் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் எழுதணும். அதுக்கு அடுத்து அந்த சென்டென்ஸை நோட் பண்ணிட்டு அதில் கமா வரணுமா, இல்லை ஏதாவது சொல்கிற மாதிரி வருதா, கொட்டேஷனில் வருதா அப்படின்னா இன்வெர்டட் கமாஸ், எக்ஸ்க்ளமேஷன் மார்க், கொஸ்டின் கேட்டால் கொஸ்டின் மார்க். ஸோ ஃபைனலாக இல்லைனா ஃபுல் ஸ்டாப். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் கேபிட்டல் லெட்டர், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா அதை மிஸ் பண்ணக்கூடாது நம்ம. அடுத்து எண்டிங் வித் ஃபுல் ஸ்டாப் ஆர் கொஸ்டின் மார்க் ஆர் எக்ஸ்க்ளமேஷன் மார்க், இன் பிட்வீனில் கமா அண்ட் தென் இன்வெர்டட் கமாஸ். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அந்த சென்டென்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் இன் த கொஹெரண்ட் ஆர்டர். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த ஜம்பிள்டு வேர்ட்ஸை வந்து கரெக்டான சென்டென்ஸில் ஃப்ரேம் பண்ணணும். நெக்ஸ்ட் செக்ஷன் 4 பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் ரோட் மேப்க்கு வருது. ஜென்ரல் ரோட் மேப் ரூல்ஸை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி எழுதணும், கோ ஸ்ட்ரெயிட், டேக் ஓவர், அந்த வந்து டேக் லெஃப்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு ஜென்ரல் ஃபார்மேட் இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் நல்லா தரோவாக பண்ணிட்டீங்கன்னா இதை ஈஸியாக வந்து நீங்கள் எழுதிடலாம். சரிங்களா? ஸோ அந்தந்த லைன்ஸை நீங்கள் இதில் இன்சர்ட் பண்ணீங்கன்னா ஒரு சில லைன்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு சொல்கிறேன் இந்த இது டிப்பு. நெக்ஸ்ட் பார்ட் 3ல பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1 ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங் இன் அ பேராகிராஃப். ஸோ பேராகிராஃப் கொஸ்டின் போது சைட் ஹெட்டிங் அண்ட் தென் சைட் டாப் சப் ஹெட்டிங்ஸும் நீங்கள் போட்டிங்கன்னா பேராகிராஃப் கொஸ்டினுக்கு நீட்டாக இருக்கும். மேலே சினாப்சிஸ்னு போட்டு என்னென்ன ஹெட்டிங்ஸ் எழுதுறீங்களோ அதில் மென்ஷன் பண்ணுங்க. அப்போது அது ஒரு குவார்டர் பேஜுக்கு நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பேராகிராஃப் கொஸ்டினுக்கு சினாப்சிஸ் அப்படின்னு போட்டுட்டு என்னென்ன சைட் ஹெட்டிங் சப் ஹெட்டிங்ஸ் இருக்கோ அதை எழுதிட்டு அடுத்து ஒரு சைட் ஹெட்டிங்ஸ் நீங்கள் எழுதி நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம். நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் செக்ஷன் 2 ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங் பார்த்தீங்கன்னா இது போம் கொஸ்டின்ஸ். போம்லேருந்து 2 பேராகிராஃப் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா போம் லைன்ஸ் கொடுத்துட்டு அதோட ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ஆலிட்ரேட்டிங் வேர்ட்ஸ். ஸோ எனக்கு இது கிளியராக தெரியும், இதில் மார்க் மிஸ் ஆகாது, இதுதான் ஆன்சர் அப்படின்னும் போது நீங்கள் அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதிடலாம்.
அப்படி இல்லையா, எனக்கு கொஸ்டின் ஆன்ஸரே எனக்கு நல்லா தெரியும் மேம். பேராகிராஃப் கொஸ்டினே நோ 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 ப்ராப்ளம். அதுக்கும் சினாப்சிஸ்ன்னு போட்டு சைட் ஹெட்டிங்ஸ் போட்டு நீங்க எழுதுனீங்கன்னா, ஈவன் அந்த நீங்க லைன்ஸ்க்கான போமோட கொட்டேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸ்டான்ஸாஸ் போமோட லைன்ஸ் தெரியும்னா, அத கூட நீங்க கொட்டேஷனா தரலாம். நல்லாருக்கும். புரியுதுங்களா? ஸோ நீங்க போம் பேராகிராஃப் கொஸ்டின் எழுதுறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு சினாப்சிஸ்ன்னு போட்டு சைட் ஹெட்டிங்ஸ்க்கு எழுதுங்க. அதுக்கு அடுத்து இப்போ ஒரு சைட் ஹெட்டிங் எடுத்துட்டு, அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தர்றீங்க அப்படின்னும்போது, அந்த லைன்ஸ்க்கான லைன்ஸ் உங்களுக்கு தெரியும். மெமரி போம்ல இருந்து தான் அப்படின்னா, அந்த லைன்ஸ நீங்க வந்து கொட்டேஷன் மார்க்ஸா நீங்க குடுத்தீங்கன்னா நல்லாருக்கும். சரிங்களா? அடுத்து பாராஃப்ரேஸ் த ஃபாலோயிங் ஸ்டான்ஸா இந்த அந்த லைன்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன். அது தெளிவா எனக்கு தெரியும் அப்படின்னா, பாராஃப்ரேஸ் அட்டெண்ட் பண்ணலாம். அடுத்து செக்ஷன் 3 ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங். ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இன் கொஹெரண்ட் ஆர்டர். ஸோ வந்து சப்ளிமெண்ட்ரியிலருந்து நீங்க கன்டென்ட் என்ன, அதாவது அந்த ஸ்டோரி என்ன, சப்ளிமெண்ட்ரியோட கன்டென்ட் என்னன்னு தெரிஞ்சதுன்னா, இந்த ஜம்பிள்டு சென்டென்சஸ் உங்களுக்கு ஈஸியா வந்து இருக்கும். அப்படி இல்லையா, ஒரு பேராகிராஃப் சப்ளிமெண்ட்ரியிலருந்து ஒரு பேராகிராஃப் குடுத்துட்டு, அது ரிலேட்டடா கொஸ்டின் கேட்குறாங்க. உங்களுக்கு எது ஈஸியா இருக்கும், நம்ம ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலான்ட்டு ஈஸியா இருக்கோ, அத நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். செக்ஷன் 4ல பார்த்தீங்கன்னா, ஆன்சர் எனி 4 ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அட்வர்டைஸ்மென்ட் ஒண்ணு கேட்டிருக்காங்க. அடுத்து லெட்டர் ஒண்ணு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட் ரைட்டிங் ஒண்ணு இருக்கு. நெக்ஸ்ட் பிக்சர் காம்போசிஷன் ஒண்ணு இருக்கு. நோட் மேக்கிங் ஆர் சம்மரி ரைட்டிங். ஸோ இந்த 5ல எனி 4 எழுதலாம். எனக்கு லெட்டர் ரைட்டிங் தெரியல மேம். நோ ப்ராப்ளம். அட்வர்டைஸ்மென்ட் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ரிப்போர்ட் ரைட்டிங். அடுத்து 5 சென்டென்சஸ் பிக்சர் காம்போசிஷன் அண்ட் நோட் மேக்கிங் ஆர் சம்மரி ரைட்டிங் எழுதலாம். பிக்சர் காம்போசிஷன பொறுத்தவரைக்கும் சிம்பிள் சென்டென்சஸ்ல ஒரு 5 சென்டென்சஸ் 5 to 6 சென்டென்சஸ் நீங்க எழுதலாம். எனக்கு 7 சென்டென்ஸே என்னால இந்த பிக்சர வச்சு ஃப்ரேம் பண்ண முடியும். தாராளமா எழுதுங்க நீங்க. ஏன்னா ஒரு 2 சென்டென்சஸ் தப்பாச்சுனா கூட நீங்க அத வந்து ஈஸியா வந்து மேக் ஓவர் பண்ணிடலாம். ஸோ அதனால நீங்க எதுல வந்து ஈஸியா என்னால வந்து கிளியரா எழுத முடியும். ஜெனரல் பார்ட்ன்றதுனால இத நான் எழுதுனாலே இதுல நான் கிளியரா எழுதுவேன். எனக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்ற பார்ட்ட நீங்க சூஸ் பண்றதுல தான் இருக்கு. சரிங்களா? நோட் மேக்கிங் ஆர் சம்மரி ரைட்டிங். அடுத்து 44 இன்னொன்னு இருக்கு. எரர் ஸ்பாட்டிங் இருக்கு. இல்ல என்னால இந்த எரர் ஸ்பாட்டிங் வந்து ரொம்ப டஃப்பா இருக்கு. ஏன்னா நெறைய வந்து ஸ்லோ லேர்னர்ஸ்லாம் வந்து எரர் ஸ்பாட் வந்து ரொம்ப வந்து ஏன்னா கிராமர் மிஸ்டேக் இருக்கு இல்லையா? அதுல நான் ரொம்ப தப்பு பண்ணுவேன் அப்டின்னா, இந்த பார்ட்ட தொடாதீங்க. ஸோ இத வந்து சாய்ஸ்ல விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறத வந்து கன்டின்யூ பண்ணுங்க. சரிங்களா? அடுத்தது செக்ஷன் 5. செக்ஷன் 5 இட் இஸ் த இம்பார்ட்டன்ட் பார்ட். அதாவது 5 மார்க்ஸ் நம்ம கையில குடுத்துட்டாங்க முன்னாடியே. இந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம எக்ஸாம்க்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம 5 மார்க்ஸ் நம்ம கையில இருக்கு அப்டின்னா, அது வந்து மெமரி போம். கம்பல்சரி மெமரி போம். நீங்க பல தடவ எழுதி ஒரு மிஸ்டேக் கூட இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு போமோட டாபிக் எழுதுங்க. அதாவது போம் என்ன போம் அந்த நேம் எழுதுங்க. அதுக்கு அடுத்து போம் லைன்ஸ் எத்தன கேட்டிருக்காங்க அந்த ஸ்டான்ஸாஸ் எழுதிட்டு, ஃபைனலா ஒரு ஐஃபன் போட்டு ஆத்தர் நேம் எழுதிட்டீங்க அப்டின்னா, அந்த 5 மார்க்ஸ் அப்படியே உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இத வந்து நம்ம 5 மார்க்ஸ மிஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்ட் 4 பார்த்தீங்கன்னா, ரைட் அ பேராகிராஃப் அபவுட் 150 வேர்ட்ஸ் பை டெவலப்பிங் த ஃபாலோயிங் ஹிண்ட்ஸ். ஸோ ஹிண்ட்ஸ் டெவலப்மென்ட் குடுத்துருக்காங்க. இதுல இன்டர்னல் சாய்ஸ் குடுத்துருக்காங்க. ஏ அண்ட் பி. இதுல எந்த அதாவது நீங்க இது ஹிண்ட்ஸ வந்து படிச்சு பாருங்க. இது எனக்கு ஈஸியா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கும். என்னால இந்த சென்டென்ஸ் இந்த ஹிண்ட்ஸ வச்சு ஈஸியா சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும் அப்டின்ற பார்ட்ட சூஸ் பண்ணி, நீங்க வந்து சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ணி பேராகிராஃபா எழுதணும் ஹிண்ட்ஸ் டெவலப்மென்ட்க்கு. இதுக்கு ஒரு ஹெட்டிங் குடுத்தா இன்னும் நல்லாருக்கும். ஹெட்டிங் குடுங்க. அண்ட் தென் மோரல் உங்களுக்கு தெரியிற மாரி இருந்ததுன்னா, இது சப்ளிமெண்டரில இருந்ததுன்னா விட்டுடுங்க. அப்படி இல்ல என்னால இத குடுக்க முடியும் அப்டின்னா, எக்ஸ்ட்ரா நீங்க குடுக்கறதுனால குடுக்கலாம். Next 47 read the following paragraph and answer the questions given below. So given paragraph நல்லா டைம் எடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்தது கொஸ்டின்ஸை ரீட் அவுட் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சர்ஸை தெளிவா மார்க் பண்ணிட்டு கரெக்டா இருக்கான்னு ஒரு 2 டைம்ஸ் ரீசெக் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா கெயின் பண்ணக்கூடிய பார்ட், மார்க்ஸ் கெயின் பண்ணக்கூடிய பார்ட். அதனால இதுலலாம் தப்பு பண்ணாம இருக்கிறது நமக்கு வந்து மார்க் ஸ்கோரிங்ல வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி பேராகிராஃப் கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்கறதுக்கு ஈஸியா இருந்தா அதை அட்டென்ட் பண்ணலாம். ஆர் எல்ஸ் உங்களுக்கு போம் லைன்ஸ் குடுத்துட்டு அது ரிலேட்டடா கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு இல்ல மேம் எனக்கு போமே ஈஸியா இருக்கும். சென்டென்ஸ் வந்து ஈஸியா நான் வந்து ஃப்ரேம் பண்ணி எழுதுவேன். சிம்பிள் சென்டென்ஸ்ல எழுதினாலே போதும் அப்படின்ற மாதிரி இருந்தா இத அட்டென்ட் பண்ணலாம்.
எனக்கு பேராகிராஃப்னா அதில் இருக்கிற சென்டென்ஸ் அப்படியே எடுத்து எழுதிடுவேன் அப்படின்றவங்க அதை சூஸ் பண்ணுங்க. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கிளியர் பிக்சர் கொண்டு வரணும். ஏன்னா இது வந்து இதில் எடுத்தேன்னா நான் 5 மார்க்ஸ் நான் ஸ்கோர் பண்ணுவேன், இதில் அட்லீஸ்ட் என்னால் 4 மார்க்ஸ் தான் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னும் போது அதுக்கு போயிடுங்க. இல்லை இதில் எனக்கு கொஞ்சம் தப்பு பண்ணாலும் 4, 4.5 வரும், அதில் வந்து எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா கிளியராக இதுக்கு வந்துடுங்க. சரிங்களா? ஸோ ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கட்டும், ஓவர் ரைட்டிங் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.